பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோயில். முழு வரலாறு. இன்ட்ரோ. நொய்யல் நதியின் கரையில் காலத்தின் சாட்சியாக நின்று கொண்டிருக்கும் ஒரு புனித நிலம். மனிதர்களின் வரலாறு மட்டும் அல்ல, தேவர்களின் கதைகளும் உயிருடன் வாழும் இடம். அந்த இடம்தான் பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோயில். இங்கு உள்ள ஒவ்வொரு கல்லும் பேசும், ஒவ்வொரு தூணும் ஒரு வரலாறு சொல்கிறது. பேரூர், இது ஒரு சாதாரண கிராமம் அல்ல. சங்க காலத்தில் இருந்தே ஒரு முக்கிய நாகரிக மையம். நொய்யல் நதி, இந்த நதிதான் இந்த ஊரின் உயிர். அகழாய்வு உண்மைகள், ரோமன் நாணயங்கள், பழங்கால பானைகள், இரும்பு உபகரணங்கள். இதனால் இந்த பகுதி உலக வர்த்தக வரைபடத்தில் இருந்தது. தேவர்களின் புனித பசு காமதேனே. ஒரு நாள் அது இந்த பசுமை நிலத்தில் மேய்ந்தது. அப்போது ஒரு எறும்புத் திட்டை காலால் தட்டியது. அதன் உள்ளே சிவலிங்கம். பாவம் செய்துவிட்டேன் என்று காமதேனு தவம் செய்தது. அப்போது வெளிப்பட்டார் சிவபெருமான். அவர் இங்கு தங்கி பட்டீஸ்வரர் என அருள்பாலித்தார். இந்த கோயில் கட்டியவர் கரிகால சோழன். அவரது ஆட்சியில் பெரிய சிவாலயம் உருவானது. பின்னர் ராஜராஜ சோழன், மற்ற சோழர்கள் இந்த கோயிலை விரிவுபடுத்தினர். கல்வெட்டுகள் சொல்லும் உண்மை, நிலம் தானமாக வழங்கப்பட்டது. விவசாய வருமானம் கோயிலுக்கு. நடனக் கலைஞர்கள் சேவை. கோயில் சமூக மையம். இந்த கோயிலின் மிகப்பெரிய ரகசியம் நடராஜர். இங்கு சிவன் ஆனந்த தாண்டவம் ஆடியதாக நம்பிக்கை. பிரபஞ்சம் முழுவதும் ஓர் நடனம். இந்த கோயிலின் மாஸ்டர் பீஸ் கனக சபை. 17ஆம் நூற்றாண்டு நாயக்கர் காலம். இதில் என்ன சிறப்பு? கல் சங்கிலி, சிற்ப கலை உச்சம், தங்க நடராஜர். ஒவ்வொரு தூணும் ஒரு கதை. சுந்தரர், அருணகிரிநாதர் இந்த கோயிலுக்கு வந்துள்ளனர். தேவாரம் பாடல்கள், திருப்புகள் இங்கு ஒலித்தது. இரவா பனை, பிறவா புலி. இவை பிறப்பு மரணம் சுழற்சியை குறிக்கின்றன. பங்குனி உத்திரம், தேரோட்டம், ஆயிரக்கணக்கான பக்தர்கள். நட்யாஞ்சலி, நடன அர்ப்பணிப்பு. திருமண தடை நீங்கும், சந்தான பாக்கியம், மன அமைதி. இந்த உலகில் எத்தனை கோயில்கள் இருந்தாலும் சில இடங்கள் மட்டும் உங்கள் ஆன்மாவை தொட்டுவிடும். அதில் ஒன்று பேரூர் பட்டீஸ்வரர். ஓம் நமசிவாயா. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.